நிறைய விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுவோம் சகோதரர்களே. ஏஜுக்கு தக்கவாறு நம்முடைய ஆசைகள் கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டம் மீசைக்கு ஆசைப்பட்டோம், தாடியையும் எல்லாம் சேர்த்து கொடுத்தான். அதற்கு பிறகு கண்ணுக்கினிய மனைவியை நாம் கேட்டோம். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கண்ணுக்கினிய மனைவியை தந்ததோடு குழந்தைகளையும் சேர்த்து நமக்கு அன்பு பரிசாக தந்தார். ஒரு வீடு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டோம். சில மக்களுக்கு வீட்டோடு சேர்த்து காரையும் அல்லாஹ் தஆலா தந்தார். ஆனால் எல்லா ஆசைகளும் நிவர்த்தி செய்யப்படுகிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. சில ஆசைகள் அப்படியே நிராசையாகவே காலம் முழுக்க இருந்து விடுகிறது. சிலது நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்னா நிற்கும் முன்னாடி. ஆனந்தத்திற்கு அளவே இல்லாம போயிடும். இவ்வளவு சுகம், இவ்வளவு இன்பம் நான் எதிர்பார்க்காத ஒன்றல்லவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும். கேட்டது கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மணிக்கு ஒரு முறை தினசரி யாரிடத்தில் பேசும்போதாவது அல்லாஹ் என்ன மறக்கல, அல்லாஹ் என்ன கைவிடல, அல்லாஹ் என்ன துன்பப்படுத்தல, எனக்கு எல்லா வகையான நலவுகளையும் தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மணிக்கு ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் பாட்டு பாடிட்டு கொண்டிருப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவர் கேட்டதை அல்லாஹ் தரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை நிந்திப்பது மட்டுமல்ல, தப்பி தவறி அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே இவ்வளவு நியாமத்துக்களை தந்திருக்கிறான் என்று பழைய நினைவுகளை கூட சொல்ல மாட்டார். அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்ததை கூட என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். கேட்டம் கிடைக்கல, ஹஜ்ஜுக்கு போனேன், உம்ராக்கு போனேன், எல்லாத்துக்கும் போனேன், ஆனாலும் என்னுடைய ஆசைகள் நிராசையாகவே மாறிவிட்டதே என்று அல்லாஹ்வை கொஞ்சம் அலட்சிய பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சூழலும் சில மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை விட, ஏன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நுண்ணறிவே அவன் போட்ட பிச்சைதான். மனிதனை விட கோடி மில்லியன் மில்லியன் என்றெல்லாம் கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு நுண்ணறிவாளன், ஹக்கீம், ஞானி அவன். அந்த ஞானிக்கு தெரியும் எது மனிதனுக்கு தகும், எது மனிதனுக்கு தகாது, எதை தந்தால் மனிதன் மனிதனாக இருப்பான், எதை தந்தால் மனித தன்மை மாறும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ரப்புல் இஸ்ஸத்தை விட ஒரு சரியான ஒரு நேர் காட்டி, ரப்புல் இஸ்ஸத்தை விட ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியவர் யாருமே கிடையாது சகோதரர்களே. அதனால கிடைத்தது கிடைத்தவுடனே, நினைத்தது கிடைத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும், நினையாதது கிடைத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன் அல்ஹம்துலில்லாஹ் என்று 2 தடவை சொல்வதும், 2 முறை அவரை நன்றி செலுத்துவதும், ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு வேளை அது கிடைத்து எனக்கு ஏதாவது தீங்கு வந்து விட்டால், எனக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால், ஆண் குழந்தை ஆண் குழந்தை ஆண் குழந்தை என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த ஆண் குழந்தை பெற்ற தந்தையை வேலைக்காரனை விட கேவலமாக மதித்தானே, ஆனால் அந்த ஆண் குழந்தை இருந்தும் செத்ததற்கு சமம் சொல்வது. பெண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆஹா வீட்டில் வறுமை கோரத்தாடவும் ஆண்டுமே, ஒவ்வொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போதெல்லாம் இவ்வளவு பணம் காசுகள் நம்மிடமிருந்து போகுமே, கடைசியில் ஆண்டியாகத்தானே மிஞ்சுவேன் என்று இவன் மனப்பால் குடித்துக் கொண்டிருப்பார். ஆனால் அவனுக்கென்று ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்து விட்டால் அவன் கை பக்கத்துல ஒண்ணு, கால் பக்கத்துல ஒண்ணு, தலை பக்கத்துல ஒண்ணுன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகள் தான் வாப்பாக்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதன் எதை நல்லது என்று நினைக்கிறானோ அது ஒரு வேளை அவனுக்கு ஷர்ராக மாறுகிறது. மனிதன் ஒன்றை ஷர்ராக நினைத்தால், தீமையாக நினைத்தால் அது நலவாக மாறுகிறது. பேருபகாரனான, பெரும் கொடையாளனான, பராக்கிரமசாலியான, பாரதூரமான, விசாலமான அறிவுள்ள அந்த அல்லாஹ்வை தவிர ஒரு மனிதனுடைய தக்தீரின் நல்லதை கெட்டதை வேறு யாராலும் நிர்ணயம் செய்ய முடியாத சகோதரர்களே. மனித எண்ணங்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் தந்தது கிடையாது. என்ன ஒண்ணு, நம்பிக்கையை பலமா நம்ம வைக்கலாம், தப்பில்லை. ஒரு விஷயத்துல துவால பிடிவாதமாக இறைவா எனக்கு நீ ஹைர கொடு நாயனே, கஷ்டப்பட்டு நான் செய்யறேன், கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், எதற்குண்டான பிரதிபலனை உன்னை தவிர வேறு யார் தர முடியும் என்று சொல்லி அவனிடத்துல கெஞ்சி ஊஞ்சல் ஆடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதைத்தான் நீ தர வேண்டும் என்று பிடிவாதமாக அவனிடத்தில் ரைட் அண்ட் லெஃப்ட் போடுவதற்கு எந்த அருகதையும் எந்த உரிமையும் நமக்கு தரப்படவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனிலே சொல்வான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். உங்கள்கிட்ட இருந்து தப்பி போன ஒன்றுக்காக கை செய்யப்படாமல் இருக்கவும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றின்காக நீங்கள் கர்வம் கொள்ளாதிருக்கவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு என்ன செய்யறான், வசியத் செய்யறான். நீங்க எந்த காலத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டாமல்
பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. அப்படி பெருமை அடிக்கக்கூடியவனை அல்லாஹ் எந்த காலத்திலும் பிரியப்பட மாட்டான் என்ற இந்த வசனத்தின் மூலமாக கை நழுவி போனதுக்கு இன்னாலில்லான்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். கை வயசம் வந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஏன் தரல, எதுக்கு தரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் உடுமுப்பிடி சண்டை போடுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் அல்லாஹ் தரவில்லை. ஒரு வேளை நான் சொன்னது போல ஆண் குழந்தை பெண் குழந்தையுடைய உதாரணம் சொன்னேன் அல்லவா, அந்த கதை தான் சகோதரர்களே. அதை மனதில் நிறுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் அப்படி அந்த முறையில் கேட்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு ஹைரை மட்டும்தான் நாடுவார். ஹூது நபி கூட்டத்தார்கள் ஒரு பெரும் பராக்கிரமசாலிகள். இன்றும் கூட அந்த ஹூது அவர்களுடைய வாழ்ந்த அந்த பகுதி, சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி இன்றும் இருக்கிறது சகோதரர்களே. ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி இன்றும் இருக்கிறது சகோதரர்களே. அந்த பகுதியை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறார். ஆனால் அதில் உள்ள ஒரு சின்ன எறும்பை கூட அல்லாஹ் விடவில்லை. ஒரு சின்ன எறும்பை கூட அல்லாஹ் விடவில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்தான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹுடைய அதாபை எண்ணி நகையாடினார்கள். உன் அதாபு இறக்க போறேன்னு சொல்லி சொல்றியே, எப்ப இறக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கும் போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் மேகங்கள் தான் வந்தது. மேகங்கள் எதை காட்டும்? நற்குறியை காட்டும், மழை வருவதை காட்டும். பஞ்சப்பாடாக இருந்த அந்த ஆது கூட்டத்தார் சமூக கூட்டத்தாருக்கு இந்த மழை மேகம் ஒரு சொர்க்கத்தை தருவதை போன்ற ஒரு காற்றை கொடுத்தது. இந்த மழை மேகத்தை பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க? ஹாதா ஆரிதும் மும்திருனா, ஹாதா ஆரிதும் மும்திருனா, எங்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய மழை மேகம் அல்லவா வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ரொம்ப ஆனந்த தாண்டவம் ஆடினார்கள். கடைசியில் அது என்ன ஆகிவிட்டது? துதம்மிருக்குள்ள ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினிஹும். அவங்களுடைய வீடுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே பஸ்பமாக காலி செய்தது. அதனாலதான் அந்த வீடுகளை நீங்க இன்னைக்கும் பாக்குறீங்க. கேரளாவை சார்ந்த 2 சகோதரர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்க் பரவலாக சமூகத்தில் பழக்கமாக இருந்த பயன்பாட்டுக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த கேரளா சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அந்த ஆது சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதிகளை மக்களுக்கு சீடியாக தந்து பெரிய அளவுக்கு புகழடைந்தனர். இப்போம்ல வந்துருக்கு யூடியூப்லாம். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த இடங்களை எடுப்பதற்கு. உள்ளே சென்று வெளியே எங்கெங்கெல்லாம் அவர்கள் வாழ்ந்த பகுதிகள், அவர்கள் வசித்த குகைகள், அதற்கு பிறகு கிணறுகள், ஒட்டகம் தண்ணீர் குடித்த அந்த கிணறு, இது போன்றவைகள் எல்லாம் அவர்கள் அறிய தந்தார்கள் சகோதரர்களே. நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பஸ்பமாக்கி இருக்கும் போது எல்லாவற்றையும் பஸ்பமாக்கி இருக்க வேண்டும். ஆனாலும் மக்கள், பின்னாடி வரக்கூடிய மக்களின் கண்கள் படிப்பினை பெற வேண்டும். அவருடைய உள்ளம் நான் என்ற அகம்பாவத்தில் ஆடக்கூடியவர், சதி திட்டம் திட்டக்கூடியவன் உலகத்தில் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது என்பதற்கு இந்த சமூக கூட்டத்தார்கள் ஒரு பெரிய உதாரணம் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தாருடைய மசாக்கின்களை, அவர்களுடைய அந்த வீடுகளை மட்டும் அல்லாஹு தஆலா இருக்க வைத்து மற்றவர்களை அழிக்க செய்தான் சகோதரர்களே. அவர்கள் நன்மைன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அது அனைத்துமே அதாப் என்று அவர்களுக்கு தெரியாது. அதே போல நமக்கு வரக்கூடிய இடர்கள் நமக்கு துன்பம் என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வேளை அந்த துன்பங்கள் நமக்கு இரட்டிப்பான இன்பத்தை தருவதற்குண்டான வருகை பதிவேடாக இருக்கலாம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதற்குண்டான தாஹிலாவாக இருக்கலாம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. என்ன ஒன்றையுமே நாமளாக கணித்து விடக்கூடாது. இறைவா இது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது ரப்பே, எனக்கு இதற்குண்டான தீர்வை நல்லதாக அமைத்துக் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். தினசரி அல்லாஹ்விடத்தில் நாம் காலையில் கண் விழித்த உடனே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக தேடினார்களோ, எவைகளை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளிலிருந்து எங்களையும் பாதுகாத்து விடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது உங்களுக்கு வர இருக்கின்ற தீமை கூட அந்த தீமையை போன்று தோற்றம் தருமை ஒழிய உங்களுடைய சட்டையை கூட தொடராது சகோதரர்கள். உங்களுடைய சட்டையை கூட தொட முடியாது. ரசூலுடைய துஆ பரக்கத் அவ்வளவு வீரியமானது. ரசூலுடைய துஆ பரக்கத் அவ்வளவு மகத்துவமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவை அச்சரம் பிசகாமல் நீங்கள் செய்யும் போது தீமையே உங்களிடத்தில் பெரிய அளவுக்கு போட்டி போட்டு வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய துஆ பரக்கத்தை கொண்டு தட்டி தூக்கி எறிந்து விடுவார் சகோதரர்களே.
அடுத்த கட்டம் ஸலவாத் அந்த மகிமையை செய்கிறது. ஸலவாத்தை தினசரி வாழ்க்கையில் பெரிய அளவுக்குள்ள லட்சிய பிடிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவருக்கு துன்பங்கள் சீக்கிரத்தில் தொடாது. தொட்டாலும் பட்டு தைக்கின்ற எதிரொலி போல அவனை விட்டும் அது கடந்து போய்விடக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, அவ்வளவு மகத்துவத்தை ரசூலின் மீது வைத்திருக்கிறான். ரசூலுக்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஸலவாத்திலும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்தில் அல்லாஹ்விற்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணம் செய்தவர். நல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு என்னென்ன ஆசை இருக்கும், அந்த ஆசையெல்லாம் தன் தகப்பன் தன் கணவருக்காக அப்படியே தூரமாக்குனாங்க. முழுவதுமாக தன்னை இல்முக்காக கொடுத்தாங்க, மொத்தமாக தன்னையே ரசூலுக்காக கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், நிறைய அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். சொல்வார்கள், என் மரணத்திற்கு பிறகு உங்களில் யாராவது தீன் குழப்பம் ஏற்பட்டால், உங்களில் யாருக்காவது தீனில் குழப்பம் ஏற்பட்டால், நீங்கள் என்னுடைய மனைவி சிவப்பு நிறத்தையுடைய இந்த ஆயிஷாவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவர் அறிவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். தஃப்சீர் கலை, வாதிடக்கலை, ஃபிக்ஹ் கலை, ஹதீஸ் கலை அனைத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பேரிடி போல அவர்கள் மீது உள்ள இட்டுக்கட்டு வந்தது. உங்களுக்கு தெரியும் அது என்ன இட்டுக்கட்டு, என்ன யாது அப்படின்னு. அந்த இட்டுக்கட்டை தனக்கு ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவாக ஹஜ்ரத் ஆயிஷா நினைத்தார். ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது சொல்லுவான், லா ஷர் லா கைர் பல் கைர், அது ஷர் கிடையாது, அது தீமை கிடையாது, உனக்கு அது நன்மைதான் சொல்லி சொல்லுவான். ஒருவேளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் நிரூபணம் ஆகி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மட்டும் நிரூபணம் செஞ்சு ஜிப்ரீல் மூலமாக அவர் பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு சொன்னா முடிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லல, காலதாமதம் பண்ணான். காலதாமதம் பண்ணலதுல கூட ஒரு பெரிய கயிறு இருந்தது. அவருக்கு புரியல, ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு புரியல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரத் நூரை இறக்கினான். கிட்டத்தட்ட 10 ஆயத்துக்கள் அவர் விஷயமாக இறங்கி இருக்கிறது. ஒரு ஆயத்தல்ல, 2 ஆயத்தல்ல, 10 ஆயத்துக்கள் இறங்கி இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு பெண் பத்தினி என்று ஒரு முறை சொன்னால் போதும், ஒரு பெண் பத்தினி என்று 2 முறை சொன்னால் போதும், ஒரு பெண் பத்தினி என்று 3 முறை சொன்னால் போதும், அதுவும் இறைவன் ஒரு முறை சொன்னாலே போதும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பெண்மையின் மகத்துவத்தை இந்த உலகம் மீண்டும் 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 ஒடிபிடித்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 10 ஆயத்துக்களை அவர் வசம் அவர் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் விஷயமாக இறக்கினார். அதனால்தான் எங்கேயோ ஒரு ஆலிம் சொன்னார், அந்த சூராவுக்கு சூரா 100ன்றதுக்கு பதிலா சூரா ஆயிஷான்னு வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அது அவங்களுக்கு ஹைராத்தா அமைந்தது. பின்னாடி காலகட்டத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆயிஷா நாயகி மரணப்படுக்கையால கிடக்கும் போது போவாங்க, போயிட்டு கவலைப்படாதீங்கம்மா, அப்ஷிரி ஆயிஷா, ஆயிஷாவே உங்கள் மீது அல்லாஹ் தஆலா பஷாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான், நீங்க பஷாரத் பெற்றுட்டீங்க. ஏன் தெரியுமா, நீங்க முகமது ரசூலுல்லாஹ்வை சின்ன வயதுல கல்யாணம் பண்ணீங்க, வேற யாருமே புது ஒரு மனைவியாக இல்லை, நீங்க மட்டும்தான் எந்த கணவருக்கும் வாக்கப்படாம ஒரு புது மனைவியாக நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டீர்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான பாசத்தை தந்தார்கள். 3வது, உங்களுடைய அந்த பத்தினித்தனத்தையும் இஸ்ஸத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுப செய்தியை செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், கஷ்டப்படாதீர்கள். மரணத்தின் வேதனையால் நீங்கள் துடித்து விடாதீர்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு உபதேசம் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே ஆளுக்கு தெளிவுபடுத்திட்டு முடிச்சிருக்கிற சொல்ல முடியும், யா அல்லாஹ் என் கணவருக்கு மட்டும்தானே மெயின், நான் பத்தினின்றது என் கணவருக்கு மட்டும்தான் தெரியணும், அதை நீ தெரிய வச்சிரு போதுன்னு சொல்லி துவா செஞ்சிருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலதாமதம் செய்வது தனக்கு ஹைர் என்று அவர்கள் நாடினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹைரை கொடுத்தார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு வாழ்க்கையில வெற்றி என்று நினைத்தோமையானால் வெற்றி தான். பாசிட்டிவ் திங்ஸ் வேணும், நெகட்டிவ் திங்க் இருக்கக்கூடாது. என்னால முடியும், முடியும்னா முடியும், அவன் சொன்னாலும் சரி, என்னால முடியும், என் ரப்பு என்ன செய்வான், செய்ய வைப்பான், என் ரப்பு என்ன செய்வான், என்னை கொண்டு செலுத்துவான் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வில் பவரை தருகிறான். வஸ்துக்களின் மீது உள்ள நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அது நாசமாக்கி விடும் சகோதரர்களே.
மகனை கொண்ட நம்பிக்கை, பணத்தை கொண்ட நம்பிக்கை, வஸ்துக்களை கொண்ட நம்பிக்கை, இதை கொண்டு நம்பிக்கை, அதை கொண்டு நம்பிக்கை, அப்படி பார்த்தா பச்சையை பார்த்தா நம்பிக்கை, கருப்பை பார்த்தா நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஆரம்பத்தில் வெற்றியை தருவதை போல, தோல்வியை தருவதை போல பாசாங்கை ஏற்படுத்துமே ஒழிய முழு வெற்றியையும் முழு சக்சஸையும் இவைகள் தராது. படைத்தவனை நம்பி நாம் பயணப்படுவோம். ஒற்றை நாக்குன்னு சொன்னா பேச முடியாத ஒரு நாக்கை வச்சுக்கிட்டான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அல்லாஹ்விடத்துல. இந்த திக்குவாயை வச்சுக்கிட்டா நீ ஃபிரௌன்ட்ட போக சொல்றேன்னு கேட்டாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி என்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன், ஒரே ஒரு வில் பவர், அதை தந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கரை சேர்க்கவில்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தையை பிரசவிக்க செய்கிறாயே, மித்து கபல ஹாதா வ குன்து நஸ்ஸியன் மன்சியா, இந்த குழந்தை நான் பிரசவம் ஆவதற்கு முன்னமே நான் செத்துவிட வேண்டும் என்று விரக்தியின் உச்சத்தில் இருந்த ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹுஸி இலைக்கி பிஜுதுஇன் நஹ்லா துஸாகித் அலைக்கி ருதபன் ஜனியா, நீ யாருக்காவது இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கியா? நீ துன்பத்தை கொடுத்திருக்கியா? நீ நல்லதை மட்டும்தான் நினைப்ப. உனக்கு நான் நல்லதை நினைக்கணுன்றதுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கணவன் இல்லாத ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிற, உலகத்தில் அதிசயத்தை காட்டணும். நீ போ, உன்னை நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது என்று அவரை அனுப்பி உலகத்தாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் மரியமை நிரூபிக்கவில்லையா? என்ன கொஞ்சம் ஒருபடி மேல போய் சில பேர் என்ன பண்ணிட்டான், அவங்கள கடவுள்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுதான் ஒரு பெரிய கொடுமை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதனால செய்யக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய துஆக்களிலும் நம்ம எந்த காலத்திலும் பின்வாங்கி விடக்கூடாது. 4 பேர் சொல்வான், கமெண்ட் அடிப்பான், இவர்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள். மேலே இருக்கக்கூடிய அந்த சராசரங்களை படைத்த அந்த ரப்புல் இஸ்ஸத் மட்டும்தான் வாழ்க்கையின் பெரும் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை பற்றுவோம், வெற்றி அடைவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.